ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அரிசி பருப்பும் நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக எழிஞ்சி வேகும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊறின அரிசியும் பருப்பும் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. இல்லைன்னா நம்ம பொன்னானில் வச்சா லேட் ஆகும். நம்ம குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் வெந்துடும். குக்கர்லேயே ஆட் பண்ணிடலாம். நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி வேக வைங்க. அப்போ தான் நல்லா வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கலரிட்டு மூடிடும். இப்போ மூடிட்டு நம்ம 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணி இந்த முந்திரியை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லேசாக சேர்க்க வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கரில் வச்சா 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நம்ம இதை வெல்லம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிட்டு ஒரு கலருங்க. நல்லா இதுவாகிடும், கரைஞ்சிடும். இப்போ இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் தான் போடணும், ரொம்ப போடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு கலக்கி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சக்கரை பொங்கல். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் எல்லாம் கரையட்டும். அப்புறம் இந்த முந்திரி ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச முந்திரியை நம்ம சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெல்லம்லாம் நல்லா இந்த சக்கரை பொங்கல் எழுந்துச்சு. இந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.